இருப்பையா முகசாமி, நல்லா இருப்பையா. இந்த பாட்டிக்கு கொடுத்த பாரு, இது ரொம்ப பொங்கலுக்கு ரொம்ப சந்தோஷம்யா. எனக்கு நடக்க கூட முடியல, இந்த கொண்டாந்து ஊடு தேடி கொடுத்தீங்க பாரு, ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோட நல்லா இருப்பையா, ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு நான் சொல்றதுக்கு இல்லைங்க, ரொம்ப இது தேவைப்படுறது. எப்படிலாம் அந்த பொங்கல் பசங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். கரெக்டா கொடுத்த சாலினி, நல்லா இருப்பையா. நீ ஐயா, நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு. நீங்க எனக்கு வாழ்க்கை மனசு நல்லா இருப்பையா. நீ நல்லா இருக்கணும். மாதம் 1000 ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் நம்பும் எந்த குடும்ப தலைவரையும் மனிதநேய அடிப்படையிலான பெண் உரிமை காக்கக்கூடிய எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விடாது என்ற உறுதியை இந்த மாமன்றத்தில் தெரிவித்து அமைகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கேன். டெய்லி சம்பாதிச்சு செலவுகள் போயிட்டே இருந்தாலும் மாசத்துல ஒரு 1000 rupees அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய தொகையா இருக்குங்க. இந்த ஒரு 1000 ரூபாய் தான் சார் எனக்கு உதவியா இருக்கு. மக்களுக்கு லேடிஸ்க்கு உதவி பண்ற இந்த 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது. ரொம்ப புண்ணியா. இது அரசாங்கம் தருகிற உதவி பணமாக நீங்கள் கருத வேண்டியதில்லை, அது உங்களுடைய உரிமை தொகை. தேர்தல் யாருக்கு ஃபேவரா இருக்கோ, மக்களின் வாக்கு யாருக்கு அதிகமாக கிடைக்கும், எந்த கட்சி பெண்களின் மனதை வெல்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த வருடம் அதிகமாக உள்ளது. நான் ஒரு டைலரிங் ஷாப் வச்சிருக்கேன், சின்னதா வச்சிருக்கேன். எனக்கு வீட்ல இருந்து போறதுக்கு 13 கிலோமீட்டர் ஆகும். ஃப்ரீ பஸ் வந்ததுனால எனக்கு யூஸ் ஆகுது. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க எதுக்கோ யூஸ் ஆகுதுன்னு. எனக்கு ஃப்ரீ பஸ் வந்ததுனால என் வீட்டு சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகுது. இந்த விழாவை மிக பிரம்மாண்டமா கம்பீரமா ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள். மாணவரா அரசியலில் நுழைஞ்சு 1983ஆம் ஆண்டு இளைஞரணி காலத்திலிருந்து இப்ப வர என்னோட பயணிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சரா இருக்கிற அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, சேலத்து மாங்கனியை போல இனிமையானவர், சேலம் இரும்பை போல உறுதியானவர். அவர் அமைச்சரான பிறகு நடத்துகிற முதல் அரசு விழா. ஃபர்ஸ்ட்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்ற அளவுக்கு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதே போல அவருடைய துறையும் சேலத்தையும் அவர் வளர்த்தெடுப்பார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை